ஆன்மீக உலகையே வியப்பில் ஆழ்த்தும் ஒரு அதிசய வரலாற்று பின்னணியைக் கொண்ட திருவேற்காடு ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலின் அற்புதக் கதையைத்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம். சென்னையிலிருந்து பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோயம்பேடுக்கு அருகில் இந்த பழமையான சிவஸ்தலம் கம்பீரமாக வீற்றிருக்கிறது. இங்கு அருள்பாலிக்கும் மூலவர் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஒரு சுயம்புமூர்த்தியாகத் தோன்றி பக்தர்களுக்கு அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கிறார். சைவ சமயக் குரவர்களால் தேவார பாடல் பெற்ற மிக முக்கிய ஸ்தலங்களுள் ஒன்றாக விளங்கும் இந்த ஆலயம் வரலாற்றுச் சிறப்பு மிக்க தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். மகாவிஷ்ணுவோடு சேர்ந்து நாகராஜனான ஆதிசேஷனும் இந்த திருத்தலத்திற்கு நேரில் வந்து ஈசனை மனமுருகி வழிபட்டு தவம் புரிந்தார். அப்போது இந்த வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் எல்லைக்குள் வாழும் எந்தவொரு மனிதரையும் தான் தீண்ட மாட்டேன் என்று ஆதிசேஷன் ஈசன் முன்னிலையில் சத்தியம் செய்து வாக்கு கொடுத்தார். ஆதிசேஷனின் அந்த தெய்வீக வாக்கின்படி இன்றுவரை இந்த ஊரின் எல்லைக்குள் பாம்பு கடித்து எந்தவொரு மரணமும் நிகழ்ந்ததே இல்லை என்பதால் இதற்கு விடம் தீண்டாபதி என்ற தனிப்பெயரும் உண்டு. இந்த ஆலயத்தின் மற்றொரு அரிய சிறப்பம்சம் என்னவென்றால், இங்கு லிங்கத்திற்கு பின்னால் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவரையும் திருமணக் கோலத்தில் நாம் தரிசிக்கலாம். முன்னொரு காலத்தில் இமயமலையில் நடந்த சிவபெருமானின் திருமணத்தைக் காண அனைத்து முனிவர்களும் அங்கே திரண்டதால் வடதிசை தாழ்ந்து தென்திசை உயரத் தொடங்கியது. அப்போது உலகை சமநிலைப்படுத்துவதற்காக சிவபெருமான் அகஸ்திய முனிவரை தென்திசைக்கு அனுப்பி வைத்தார். முனிவர்களின் நன்மையை கருதி திருமணத்தைக் காணும் பெரும் வாய்ப்பை தியாகம் செய்த அகஸ்தியருக்கு தென்திசை செல்லும் வழியில் திருமண தரிசனம் தருவதாக ஈசன் உறுதியளித்தார். அதன்படி அகஸ்திய முனிவர் இந்த திருவேற்காடு திருத்தலத்திற்கு வந்தபோது சிவபெருமான் அன்னை பார்வதியுடன் அவருக்கு தனது தெய்வீக திருமண கோலத்தைக் காட்டி அருளினார். மேலும் இந்த புண்ணிய பூமியானது 63 நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயன்மார் அவதரித்த அவதார தலமாகவும் போற்றப்படுகிறது. சிவனடியார்களுக்கு உணவு படைத்த பின்னரேதான் உணவருந்த வேண்டும் என்ற உயர்ந்த கொள்கையை தனது உயிர் மூச்சாகக் கொண்டு வாழ்ந்தவர் மூர்க்க நாயன்மார். வறுமை வந்தபோதும் தனது தர்மத்தை விடாமல் சூதாடி பணம் சேர்த்தார். தோற்றவர்கள் பணம் தராதபோது வன்முறையை கையாண்டு சிவனடியார்களுக்கு தொண்டு செய்தார். அவருடைய நோக்கம் மிகவும் தூய்மையானது என்பதால் ஈசன் அவரை தூய்மைப்படுத்தி ஆட்கொண்டார். இவருக்கென்று ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் தனிச்சன்னதி உள்ளது. பழங்காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்த பிறகு மீண்டும் உலகை சிருஷ்டிக்க நினைத்த சிவபெருமான் 4 வேதங்களையும் வேல்வேல மரங்களாக மாறும்படி கட்டளையிட்டார். அந்த 4 வேதங்களும் மரங்களாக மாறி நின்ற காடே வேற்காடு என்று அழைக்கப்பட்டு பின்னர் மங்களகரமான திரு என்ற அடைமொழியுடன் திருவேற்காடு என்று பெயர் பெற்றது. பிறகு முனிவரின் சாபத்தால் மகாவிஷ்ணு பரசுராமராக ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் மகனாக பிறந்தபோது ஈசனை வழிபட தாயுடன் இங்கு வந்தார். அப்போது அவருடன் வந்த ரேணுகா தேவி தங்கிய ஆலயமே இன்று திருவேற்காட்டில் உலக புகழ் பெற்ற கருமாரியம்மன் கோவிலாக திகழ்கிறது. ஒருமுறை விநாயகப் பெருமான் திருப்பார்கடலில் விளையாடிக் கொண்டிருந்தபோது அதைக் கண்டு மகிழ்ந்த விஷ்ணுவின் கையில் இருந்த சங்கு கடலில் நழுவி விழுந்தது. அதன் பிறகு மகாவிஷ்ணு இந்த வேதபுரீஸ்வரரை வழிபட்டு ஈசனின் பேரருளால் தனது பாஞ்சஜன்ய சங்கினை மீண்டும் திரும்பப் பெற்றார். முருகப்பெருமான் சிவபெருமானின் கட்டளையை மீறி பிரம்மனை சிறையிலிருந்து விடுவிக்காதற்கு பரிகாரமாக இங்குள்ள வேல்வேல மரத்திற்கு அருகில் ஒரு தீர்த்தத்தை உருவாக்கினார். இந்த திருத்தலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து புனித நீராடினால் தீராத தோல் நோய்கள் அனைத்தும் குணமாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. அத்திரி, பராசரர், பிருகு, வசிஷ்டர், கௌதமர், காசியபர் போன்ற மாமுனிவர்களும் பஞ்ச பாண்டவர்களும் சிபித் சக்கரவர்த்தியும் நவக்கிரகங்களும் அஷ்டதிக் பாலகர்களும் இங்கு வழிபட்டுள்ளனர். சோழ மன்னரால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை நினைத்தாலோ சில நிமிடங்கள் தங்கியிருந்தாலோ அல்லது கடந்து சென்றாலோ கூட முக்தி கிடைக்கும் என்று ஈசனே பார்வதியிடம் கூறியுள்ளார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைபோபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நம சிவாய.